இந்த பாடத்தில் கொஷின் ஒன்று எடுத்தா கண்டிப்பாக அது நான் எடுத்த இந்த கொஷின் இருந்தால் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம எந்த பாடம் பார்க்க போகிறோம்னா 6th புக்கில் 2nd டேர்மில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேருந்து நான் 80 கொஷின் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோன்னா ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா 50 கொஷினும், மீதி கொஷின் பார்த்தோன்னா கூற்றில் சரியாக தவறாக கேட்குற மாதிரி கேட்டிருப்பேன். சரிங்களா? லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கொஷின் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நோட்டில் எழுதி வைங்க. கண்டிப்பாக அது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. இல்லைனா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க போகலாம். இந்தியாவில் வேதகாலம் நிலவிய சரியான காலகட்டம் கிமு 1500லேருந்து 600 வரைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. சரி அடுத்த கொஷின் போகலாம். ஆரியர்கள் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியை பேசியவர்கள்? ஆரியர்கள் பார்த்தோன்னா இந்தோ ஆரிய மொழி பேசும் ஒரு இனத்தவர்கள் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கும் சரியான ஆன்சர். சரி அடுத்தது, ஆரியர்கள் எந்த மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தனர்? அவங்க பார்த்தோன்னா இந்து குஷ் மலை. சரிங்களா? எந்த மலை? இந்து குஷ் மலையிலேருந்து வந்தாங்க. அடுத்தது, ஆரியர்கள் முதன்மையான தொழில் எதுவாக இருந்தது? அவர்களுடைய முதன்மையான தொழில் கால்நடை மேய்த்தல் தான். அவங்களுடைய முதன்மையான தொழில் என்ன? கால்நடை மேய்த்தல். சரி அடுத்த கொஸ்டின், ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை? ஆப்ஷன் பி அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆரியர்கள் தொடக்கத்தில் எந்த பகுதியிலிருந்து அலையலையாக இடம்பெயர்ந்தனர்? ஆப்ஷன் சி மத்திய ஆசியா. ரிக் வேதகால ஆரியர்கள் முதன்மை வாயுடம் எது? இது முக்கியமான கொஷின். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட, குரூப் 2லேருந்து கேட்ட கொஷின். ஆன்சரை பார்த்துடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சாப், அதாவது சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. சப்த சிந்துனா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையை அண்ணா வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றிருப்பார். அது எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி முண்டக உபநிடங்கள். அடுத்த கொஸ்டின், ரிக் வேத காலத்தில் பார்லி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி யவா. பின்வேத காலத்தில் உருவான 4 ஆசிரமங்களில் திருமண வாழ்க்கை என்பது எது? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி கிரகஸ்தம். ரிக் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தின் பெயர்? இது முக்கியமானது. இது ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிஷ்கா. இவங்க பார்த்தோன்னா ஒரு வெள்ளி நாணயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்தோன்னா கிருஷ்ணலா. வேதகால அரசியலின் அடிப்படை அலகு எது? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி குலம். ஜனசிய கோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மக்களின் பாதுகாவலர் யார்? மக்களை யார் பாதுகாக்குவாங்க? ஆன்சர் சொல்கிறதா? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜன். வேத காலத்தின் மிக பழமையான மன்றம்? இது முக்கியமான கொஸ்டின்ங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். வேத காலத்தின் மிக பழமையான மன்றம் எது? ஆன்சர் சொல்லித்தா? ஆப்ஷன் சி விதாதா. விளைச்சலில் 1/6 பங்கை வரியாக செலுத்தும் முறையின் பெயர் என்ன?
ஆன்சரை பார்த்துடலாமா? பாலி. ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் அல்லது அழைத்தனர்? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆன்சர் பி, தசையுக்கள். முதுமக்கள் தாழிகள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். ஆதிச்சநல்லூர், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த முதுமக்கள் தாழியை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்ட்ரூ ஜோகர். சரிங்களா? இது அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் குரூப் 1 கொஷினில் கேட்ட கொஷின் தான். அடுத்தது 12வது கொஷின். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, கீழடி. அரிகேட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட எஃகு குறித்து குறிப்பிடும் நூல் எது? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, பெரிப்ளஸ். அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ, பொருநல். இரும்பை உருவாக்குவதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள ஊர் எது? இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, பையம்பள்ளி. அடுத்த கொஷின். சுருதி என்பதன் பொருள் என்ன? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, கேட்டல் அல்லது எழுதப்படாதது. இதிகாசங்கள் எவை? சில பேர் வந்து இதில் குழம்பிடுவாங்க. இல்லை ரிக், யசுர், சாமம், அதர்வனம் அதை சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா புராணம், அதாவது புராணம்ன்ற மாதிரி நானே. ரிக், யசுர், சாம, அதர்வனம் பார்த்தோன்னா 4 வேதங்கள். சரிங்களா? இதிகாசங்கள் பார்த்தோன்னா ராமாயணம், மகாபாரதம். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஆன்சரை பார்த்துடலாமா? இது எல்லாமே அவங்க தெரிஞ்ச உலோகம்தான். சரிங்களா? அடுத்தது, ரிக் வேத காலத்தில் பெண் தெய்வங்களாக வணங்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, அதிதி, உஷா. பின் வேத காலத்தில் முக்கியத்துவம் இணைந்த ரிக் வேத கால கடவுள்கள் யார்? ஆப்ஷன் ஏ, இந்திரன், அக்னி. பின்வேத காலத்தில் படைப்பவர் என்று அழைக்கப்பட்ட கடவுள் யார்? படைப்பவர் உங்களுக்கே தெரியும் யார் படைப்பவர்னா. ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, பிரஜாபதி. ரிக் வேத காலத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட நிலை என்ன? ரிக் வேத காலம்னா தொடக்க வேத காலம். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தோன்னா ஓரளவு சுதந்திரம் இருந்தது, மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின். குருகுலம் என்ற சொல்லின் குலம் என்பதன் பொருள் என்ன? குலம்னா குடும்பம் அல்லது வீடு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, சிஷ்யர்கள். துவிஜர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? அதாவது இருபிறப்பாளர்கள், அவங்க தான் துருவிஜர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கொஷின் நம்மளுக்கு தேவையில்லை. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டு ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டன? ஆன்சரை பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, 2017.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள எந்த நிறுவனம் கீழடி பொருட்களை கணித்தது? இது வந்து முக்கியமான கொஷின். ஆன்சரை பார்த்துடலாமா? பீட்டா அனலைட்டிக். கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பகடைகள் எதனால் செய்யப்பட்டவை? இதுவும் முக்கியமானது. ஆன்சரை பார்த்துடலாமா? தந்தம். மெகாலித்திக் ஏஜ் என்பதில் லித் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? அதாவது மெகாலித்திக் ஏஜ்னா பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறோம்ல, அந்த பெருங்கற்காலம். சரிங்களா? அதான் மெகாலித்திக். அது லித்துனா என்னன்னா கல். சரிங்களா? லித்துனா என்ன? கல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கல உருவங்களில் உள்ள விலங்குகள் எவை? ஆன்சரை பார்த்தலாமா? ஆப்ஷன் பி புலி, யானை, மான். ஆரியர்களின் வாய்விடம் சப்த சிந்து எனப்படும் 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியாகும். சரியா தவறா கொஸ்டின். சரிங்களா? ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நகரங்களில் வசித்தனர். ஸ்மிருதி இலக்கியங்கள் நிலையானவை மற்றும் மாற்றங்களுக்கு உள்ளாகாதவை. வேத காலத்தில் அரசருக்கு உதவி செய்ய புரோகிதர் மற்றும் சேனானி போன்ற அதிகாரிகள் இருந்தனர். ஆன்சர் பார்த்துடலாமா? இது சரி தவறுன்னு. ஆரியர்களின் வாயுடம் சப்த சிந்து எனப்படும் 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியாகும். இது வந்து பார்த்தோன்னா சரி. ரிக்வேதகால ஆரியர்கள் பெரும்பாலும் நகரங்களில் வசித்தனர். இது வந்து தப்பு. அவங்க வந்து பார்த்தோன்னா கிராமங்களில் தான் வசித்தனர். சரிங்களா? ஸ்மிருதி இலக்கியங்கள் நிலையானவை மற்றும் மாற்றங்களுக்கு உள்ளாகாதவை. இது தப்பு. இது ஸ்மிருதி இலக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. சரிங்களா? வேத காலத்தில் அரசர்களுக்கு உதவி செய்ய புரோகிதர் மற்றும் சேனானி போன்ற அதிகாரிகள் இருந்தனர். ஆம், அது சரிதான். சரிங்களா? ரிக்வேத காலத்தில் பெண்கள் சபா மற்றும் விதாதா போன்ற மன்றங்களில் பங்கு பெற்றனர். சரியா தவறானா? இது சரிதான். சரிங்களா? பின்வேத காலத்தில் வர்ண அமைப்பு மிகவும் நெகிழ்வானதாக இருந்தது. அது வந்து தவறு. சரிங்களா? ஏன்னா பின்வேத காலத்தில் வந்து வர்ண அமைப்பு வந்து பார்த்தோன்னா பெரிதாக தான் இருந்தது. சரிங்களா? ஆரியர்கள் தொடக்க காலத்தில் பருத்தி ஆடைகளை மட்டும் அணிந்தனர். இதுவும் வந்து தவறு தான். ரிக்வேத காலத்தில் கங்கை மற்றும் யமுனை ஆறுகள் பற்றி அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், அது உண்மைதான். சரி. பாலி என்பது ஒரிடமிருந்து கட்டாயமாக வசூலிக்கப்பட்ட வரியாகும். அதாவது இந்த வரி வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு மக்கள் வந்து அரசருக்கு கொடுத்தாங்க. பின்வேத காலத்தில் தான் வந்து கட்டாயமாக வசூலிக்கப்படும் வரியாக மாறியது. சரிங்களா? வேத காலத்தில் உருவான 4 வர்ணங்களில் வணிகர்கள் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். வைசியர்னா வணிகர்கள் அல்ல, நிலம் வைத்திருப்பவர்கள் தான். இது வந்து தவறானது. அடுத்தது 11வது கொஸ்டின். பின்வேத காலத்தில் கைம்பெண் மறுமணம் ஊக்குவிக்கப்பட்டது. இது வந்து தவறானது. சரிங்களா? பின்வேத காலத்தில் வந்து பெண்களின் நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. சரிங்களா? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் தங்க ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து சரி. கீழடியில் உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைக்கவில்லை. இது வந்து தவறு. ஏன்னாங்க கீழடியில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. சரிங்களா? பொருநல் அகழ்வாய்வில் கிடைத்த நெல்மணிகள் அரிசி மக்களின் முக்கிய உணவாக இருந்ததை மெய்ப்பிக்கிறது. இது வந்து சரிதான். மெகாலித்திக் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல்லாகும். மெகாலித்திக் வந்து பார்த்தோன்னா லத்தீன் மொழி சொல் இல்லை, அது வந்து பார்த்தோன்னா கிரேக்க சொல். சரிங்களா? இது வந்து தவறானது. பையம்பள்ளி அகழ்வாய்வில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. கொடுமணல் அகழ்வாய்வில் ரோமானிய பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இதுவும் சரி. ரிக் வேதகால மக்கள் ஒருபோக சாகுபடி மட்டும் செய்தனர். இது வந்து தவறு. அவங்க வந்து இருபோக சாகுபடி செய்தனர்.
சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், ஆனால் வேதகால நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். இது சரிதான். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். ரிக் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறும் சதி இருந்ததா? அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்த்தோன்னா 6வது புக்கில் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு பாடத்தை பார்ப்போம். யூனிட் 6 நம்ம முழுசாக முடிச்சிடலாம், சரிங்களா? அதாவது லைன் பை லைனாக ஒரு லைன் கூட விடாமல் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.